Hi guys and friends, welcome to the Sordala. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் பேபி கார்ன் ஃப்ரை பார்ப்போம். அண்ட் இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணலாம். டீ போடுற டைம்ல நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையா ரெடி ஆயிடும். அந்த அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்னோட வீடியோ பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பேபிகார்ன் ஃப்ரை செய்யறதுக்கு பேபிகார்ன் நான் 2 பாக்கெட் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அதே போல கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேபிகார்ன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்க பேபிகார்ன்ஸ்க்கு 2 பாக்கெட் வந்து போதுமானதாக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பாக்கெட் ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை போட்டாச்சு. இப்போ கூட வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூட கொஞ்சோண்டு சால்ட். நம்ம நிறைய சால்ட் சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி கார்ன் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாத மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய விட்டுறாதீங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நம்ம பேபிகார்னை. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேபிகார்னை ஒன்றா எடுத்து கடாயில் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சரியாக வரும். இல்லைன்னா அப்புறம் ஒன்றோட ஒன்று உடஞ்சிரும். பேபிக்கான 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நம்ம பேபிகார்ன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ இதை டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே வறுக்க காலி பண்ணிட்டாங்க. கொஞ்சோண்டு மட்டும் டிஸ்பிளேக்காக நான் கெஞ்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது போல் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம சோர்தாலா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட வேறு நல்ல வீடியோவோட சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா கேமராமேன் நிதிஷ். பாய்.